இந்த பூமிக்கு வர நேரம் நம்ம குடும்பத்தோட தலையெழுத்தும் என்னோட வாழ்க்கையும் மொத்தமா மாறுண்டா. தைரியமா இரு. இந்த கஷ்டமெல்லாம் எப்பவும் நிரந்தரம் கிடையாதுடா. நீ சாப்பிடுறா. எடுறா. ஏன்டா உனக்கு தான் அப்பளம்னா ரொம்ப பிடிக்குமே. ஒரு அப்பளம் வச்சால் 2 அப்பளம் எக்ஸ்ட்ரா வாங்கி சாப்பிடுவியே. சாப்பிடு. எடுறான்னு சொன்னேன். ஏய், என்ன ஆச்சு நீ இப்ப இவ்வளவு சீரியஸ் ஆகுற? எடுறானா எடுறான்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. ஏய், என்னடா பண்ற? உனக்கு வேண்டாதெல்லாம் தூக்கி போடுறதுக்கு என் தட்டை என்ன குப்பை தொட்டியாடா? டேய், என்னடா பேசுற? இது எப்பவும் நம்ம வீட்ல நடக்கிறது தானே? டேய், கொஞ்சம் அமைதியா இருடா. அப்பா இருக்கா? தெரியுதுல்ல, எல்லாரும் இருக்கும்போது உனக்கு எப்படி நடந்துக்கணும் தெரியுதுல்ல. இவங்கிட்ட சொல்லு, என்கிட்ட எல்லாம் சவுண்ட் விடாத. டேய், என்னடா ராகவா, ஒரு அப்பளத்துக்காக இப்படியே சண்டை போடுவ? ஏன் இவ தட்டுல இருந்து நீ அப்பளத்தை எடுத்து சாப்பிட்டதே இல்லையா? அதெல்லாம் சார் எனக்கு தம்பியா இருக்கிறப்ப. இப்ப அவர் எனக்கு தம்பி எல்லாம் கிடையாது, பெரிய முதலாளி. நாமெல்லாம் அவர்கிட்ட கை கட்டிட்டு வேலை செய்யற வேலை ஆளுங்க. ஒரு முதலாளி வேலைக்காரன் தட்டுல அப்பளத்தை தூக்கி போடணும்னு எந்த அவசியமும் இல்லடா. மாமா, என்ன மாமா, ஒரு சின்ன விஷயம் தானே மாமா, அதுக்கு ஏன் இவ்ளோ பிரச்சனை பண்றீங்க? ஆமாமா, நான் தான் இந்த வீட்டுல எல்லா பிரச்சனையும் பண்றேன். இவர் ரொம்ப நல்லவரு. பிரச்சனை பண்றவங்க எதுக்கு இந்த வீட்டுல இருக்கணும்? ஒண்ணா அதுக்கு இருக்கணும். சொல்லு, ஒதுங்கி இருந்தா தானே எல்லாத்துக்கும் நல்லது. மாமா, நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுகிட்டு இருக்கீங்க. கடையில அவர் உங்ககிட்ட பேசினது தப்புங்கறத அவரே புரிஞ்சுக்கிட்டாரு மாமா. வீரா, எனக்கு ஒண்ணு தெரியும். நீ உன் புருஷனுக்கு தானே சப்போர்ட்டா பேசுவ, நான் 2ஆம் பட்சம் தானே. ஐயோ மாமா, அப்படி இல்ல மாமா. மாமா, என்னடா பேசிட்டு இருக்க? ஏய், டேய், நான் பேசினது தப்புதான், தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சிடுறா. ஓ, பெரிய மனுஷன் மன்னிப்பு கேக்குறாரா? எப்பா, நீங்க எல்லாம் முதலாளிங்க. எங்களை மாதிரி தொழிலாளிங்கள நீங்க எப்படி வேணாலும் பேசலாம், எவ்வளவு வேணாலும் அசிங்கப்படுத்தலாம். நாங்கெல்லாம் பொறுத்து போற இடத்துல இருக்கோம்டா. நீ எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. டேய், ஏன்டா இப்பெல்லாம் பேசுற? தொட்டு பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காத. ராகவா, நான் தப்பு பண்ணிட்டேன். ஆனா அதுக்காக நீ ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. ஏன் நமக்குள்ள சண்டையே வந்தது இல்ல? நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டது இல்ல? இல்ல நீ தான் என்ன மன்னிச்சது இல்லையா? ஓ, நீ சொல்லி காட்டுறியா? நீ எனக்கு செஞ்சதெல்லாம் சொல்லி காட்டுறியாடா? டேய், நான் என்ன பத்தி பேசிட்டு இருக்கேன்டா. அதோட உள்ள அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியும்டா. எனக்கு தெரியும். சொல்றா, நீ யாரா? டேய், யாரா நீ? ராகவா, டேய், மாமா, அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டு போகணும்னா நீ என்கிட்ட கேட்டிருக்கணும். அதை விட்டுட்டு நீ வருஷத்துக்கு முடிவெடுத்தனா அப்புறம் நான் எதுக்கு இந்த வீட்டுல இருக்கேன்? சொல்றா, நான் எதுக்கு இந்த வீட்டுல இருக்கேன்? சொல்றா, டேய், இந்த வீட்டுல இருக்கேன். சொல்லு. ராகவா, விட்றா, விட்றா. டேய், சொல்றா, விட்றா. சொல்றாங்கடா. டேய், கேளுங்க, கேளுங்க. டேய், ராகவா, பண்றாரு? டேய், என்னடா பண்ற? இதுக்கு நான் இந்த வீட்டுல இருக்கேன். டேய், ராகவா, ஏய்டா. நான் எதுக்கு இந்த வீட்டுல இருக்கேன்? அவர் மேல கை எடு. டேய், ராகவா, டேய், ராகவா, டேய், சொல்றத கேளு, ராகவா. சொல்றா, டேய், சொல்லு. ராகவா. நான் எதுக்கு இந்த வீட்டுல இருக்கேன்? சொல்லு. வீரா, கையெடு, கையெடுன்னு. இது எனக்கும் எங்க அண்ணனுக்கும் நடக்கிற பிரச்சனை. இதில் நீ உள்ள வராது. கையெடு. தள்ளிப்போ. போ. எதுக்குடா இருக்கேன்? எதுக்கு? கையெடுறா. ஏண்டா, அவங்க எனக்கு அண்ணி இல்லையா? நான் இந்த வீட்டுல ஒருத்தன் இல்ல?
உன் கூட பிறந்த பிறப்பு இல்ல. எனக்கு அண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டு போற உரிமை இல்லையா? உரிமை என்னடா உரிமை? அப்படி உரிமை இருக்கிறவன் என் கையில பணத்தை கொடுத்து அண்ணி ஹாஸ்பிட்டல் கூட்டு போன்னு நீ சொல்லிருக்கணும். இப்படி எல்லாத்துல நீயும் உன் பொண்டாட்டி சேர்ந்து எல்லா முடிவையும் எடுத்தா அதுக்கு அர்த்தம் என்ன? என்ன எல்லாரும் சேர்ந்து வேஸ்ட் தானே சொல்றீங்க? ஏய் சி நிப்பாட்றா. ஏன்டா அப்படி பண்ற? ஏன்டா அப்படி அடிச்சுக்கிறீங்க? டேய் ராகவா, சொல்றத கேளு. வேணாம். டேய் நீ தள்ளி போடா. உனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உன் முன்னாடி தானே எல்லாம் நடந்தது. இப்ப உன்ன இந்த மாதிரி பேசிருந்தா நீ பொறுமையா இருப்பியா? டேய் நான் பொறுமையா இருந்திருப்பேன்டா. ஏய் சும்மாலாம் சொல்லாதடா. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உனக்கு என்ன விட இவன் கூட தானே பாண்டிங் அதிகம். நீ இவனுக்கு தானே சப்போர்ட்டா பேசுவ. டேய் வேணாண்டா ராகவா, நீ ஏதோ பேசிட்டு இருக்க. வேணாம். இங்க பாரு ராகவா, நீ என்ன வேணா பேசு, ஆனா தனியா பேசு. இப்படி எல்லாரும் முன்னாடியும் பேசுறது அவங்க எல்லாத்தையும் ரொம்ப காயப்படுத்தும். சொன்னா கேளு. ஓஹோ, சொந்த குடும்பத்துக்கு முன்னாடி நான் உன்னை கேட்கிற கேள்வியே உன்னை அவ்வளவு காயப்படுத்தும்னா? ஒரு கடை, புது இடம்,